தாவேக அரசு வந்து பழிவாங்கும் அரசு அப்படின்னு சொல்லி நம்முடைய நெல்சன் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க இருங்க பழிவாங்கும் அரசுனா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் விஜய்க்கு எதற்காக ஓட்டு போட்டார்கள்? மக்கள் எதற்காக திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் தாவேக வேண்டும் எதுக்கு சார் ஓட்டு போட்டாங்க? ரெண்டு பேரும் ஊழல் செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த ஊழல் முறைகேடுகளை அம்பலப்படுத்துங்கள், கருப்பு பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தான் சார் ஓட்டு போட்டாங்க. அப்ப அதான் பண்ணுவான். முதல்ல வந்திருக்கிற அரசு பின்ன உட்கார்ந்துட்டு படம் பார்த்து போவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உட்கார்ந்துட்டு அப்புறம் அதுதான் வந்திருக்காங்க, அதான் பண்ணுவாங்க. நெல்சன் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சான். ஐயோ தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு. நரம்புலாம் அந்த கோட்டை மீறி தானா வெளியில வருது. அவ்வளவு கொந்தளிக்கிறார். தமிழ் தாய்க்கு நேர்ந்த இழுக்கை பார்த்தீர்களா ஓ தமிழ் சமூகமே அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், 2021 இருந்து 25 வரைக்கும் திமுக தானே இங்க இருந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சராக 2023 வரைக்கும் பொன்முடி இருந்தாரு. 4/10/2023 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 85வது பட்டமளிப்பு விழா. அன்றைக்கு ஆளுநர் RN ரவி. அந்த 85வது பட்டமளிப்பு விழா 4 மணி நேரம் கடலூர்ல நடந்தது சார். அங்க தமிழ் தாய் வாழ்த்து போடல. முதல்ல போட்டது தேசிய கீதம். 4 மணி நேரம் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு RN ரவி பட்டமளிப்பு விழாவை கொடுக்கின்றார். முடிந்த பிறகு மீண்டும் தேசிய கீதம் மட்டுமே இணைக்கப்பட்டது. அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை சார்.